Hello students, welcome to Geetha Max YouTube channel. இப்போ நம்ம exercise 1.1ல தேர்டில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். செகண்ட் சம் பார்க்கும்போது 17, 23 and 29 கொடுத்துருக்காங்க. இந்த மூணு நம்பர்ஸுமே வந்து ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ் மீன்ஸ் ஹாவ் நோ காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ். எந்த ஒரு காமன் ஃபேக்டர்ஸும் இருக்காது ஒன்றை தவிர. ஓகேவா? ஒன்றை தவிர எதுவுமே ப்ரைம் ஃபேக்டர்ஸே வராது. அப்போனா வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸி. ஹெச்சிஎஃப் வந்து என்னது? ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு இந்த கணக்கோட ஹெச்சிஎஃப் வந்து என்னது? 1. இந்த இது இன்னும் கூட நல்லா எழுதலாம். எப்படி எழுதலாம்? ஹெச்சிஎஃப் போட்டு இந்த நம்பர்ஸை கூட ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. 17, 23, 29. ஏன்னா அடுத்த கணக்கு அப்படி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீ குளறுபடி ஆக வேண்டாங்கிறதுக்காக இந்த நம்பரை சும்மா சம்மை வந்து அப்படி போட்டு ஈக்குவல் டு 1. அடுத்து எல்சிஎம் ஆஃப் எந்த இதே கணக்கு அப்படி எழுதிக்கோங்க. இப்போ வந்து காமன் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? எல்சிஎம் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். சரி, இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? 17 × 23 போட்டுக்குவோம். போட்டோம்னா 7 3s are 21 அப்படி போட்டுக்கோங்க. அடுத்து என்ன இருக்குது? 1 2s are 2 டிஜிட்டாக தான் எழுதணும். அதுக்கப்புறம் இதை வந்து மல்டிப்ளை பண்ணு. 1 3s are 3. அடுத்து என்ன இருக்குது? 7 2s are 14. அப்போனா என்னது? 17. இந்த 17 இந்த இடத்துல போட்டுக்கோங்க. போட்டு மல்டிப்ளை பண்ணினா என்ன வரும்? 1 9 3 391 × 29. 391 × 29 வரும். 391 29 வந்து நீங்கள் எப்பயும் செய்கிற மெத்தட்லேயே வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் உங்களுக்கு? 391 இங்கே வந்து 29. 9 டேபிள்ஸில் கொடுத்தோம்னா 9 81 1 போடுற. அடுத்து வந்து ரிமைண்டர் வந்து 8 இருக்குது. அடுத்து வந்து 27 27 8 35. அடுத்து 2 9 2s are 18 6 7. இது வந்து உங்களுக்கு பெற சொல்லித்தரேன் 3 டிஜிட்டு. ஏன்னா அட்ட ஸ்ட்ரெச்சாக ரெண்டையும் சொன்னோன்னா நீங்கள் வந்து குழம்பி போயிடுவீங்க. அதுக்காக என்னோடய ஷார்ட்ஸை பாருங்கள். 3 இங்கே வந்து என்னது? 13க்கு மிச்சம் 1. இங்கே வந்து என்னது? 11. ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து என்ன வருது? எல்சிஎம் வந்து 11339. எல்சிஎம் ஈக்குவல் டு 11339 வருது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்த சம்மில் சந்திப்போம்.